காயப்பட்டிருக்கேன், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்க எனக்கு பலன் கொடுக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 3:2 இந்த 1 பேதுரு முழுவதும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற மக்களுக்கு பேசுகிறார். எப்படி நீங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறீங்க, அதை நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீங்க, வேதனைப்படுத்தப்படுகிறீங்க, அதை எப்படி டீல் பண்ணுவது என்பதை குறித்து தான் அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் டீல் பண்ணுறார். அப்படி உள்ள காயப்பட்ட மக்களுக்கு எழுதும்போது தான் அவருடைய தழும்புகளால் குணமாகறன்னு அதை தான் பேசுகிறார். கான்டெக்ஸ்டாக தான் 1 பேதுரு 2 அதை நமக்கு சரீர சுகத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் உள்ளே சொல்லும் பொழுது உள்ளே ஏற்படுகிற காயத்தை குறித்து தான் பின்னணி பேசுகிறார். 3 எடுப்போம். 3:8 மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனம் உருக்க உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. உங்களை ஒரு தவறாக நடத்துகிறான், தீமையான காரியங்களை சொல்கிறான், உதாசீனப்படுத்துகிறான், குறிப்பாக வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்களை அற்பமாக டீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி வார்த்தையை கொண்டு நம்மை அட்டாக் பண்ணார்களோ அதே போல் நாமும் வார்த்தையை கொண்டு அட்டாக் பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு உடனே வார்த்தையை கொண்டு அட்டாக் பண்ணோம்னா கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுவதற்கு நமக்கு இடம் கொடுக்காமல் போயிடும். ஆனால் இங்கே சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் ரிவார்டு உண்டுங்கிறாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டுள்ள அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்கிறாரு. வேதனைப்படுறோம், காயப்படுறோம், வார்த்தைகளால் நம்மை வேதனைப்படுத்துகிறாங்க, காயப்படுத்தியிருக்காங்க, உதாசீனப்படுத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனே நான் காயப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட பேசுங்க. நான் காயப்பட்டிருக்கேன், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் எனக்கு பலன் கொடுக்கணும். நான் அவனை சபிக்க போகிறது கிடையாது, அவனுக்கு விரோதமான வார்த்தையில் நான் பேச போகிறது கிடையாது. அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை அவர் டீல் பண்ணுவார். நீங்கள் டீல் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் உண்டாகும், டிப்ரெஷன் உண்டாகும், கோபம் உண்டாகும், எதுவுமே நன்மையாக நடக்காது. ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று அறியணும். நிறைய மக்கள் ஏன் வார்த்தைகளை திரும்பி பேசுகிறாங்க, வார்த்தைகளை ஏன் கொட்டுறாங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு தெரியலை. கீழே 10 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அடுத்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கு. தீமை செய்கிறான், நல்லவனுக்கு பொல்லாத காரியத்தை செய்கிறான்னா கர்த்தருடைய முகம் அவனுக்கு விரோதமாக இருக்கு. நீ உங்கள் முகம் விரோதமாக இருக்க வேணாம், உங்கள் முகம் கேஷுவலாக இருக்கட்டும், கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கட்டும். நம்முடைய வேலை என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நம்ம சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடனும். அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் 2 வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள், 2வது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும். நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருங்க. வாட்ச் பண்ண மாட்டாரா? கண்ணு இல்லாதவரா? அத்தனை வாட்ச் பண்ணுவார். ஆனால் நாம் அவன் எவனையும் சபிக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு வச்சிடக்கூடாது. அவன் என்ன தீமை செஞ்சாலும் ஆண்டவரை இவன் செஞ்ச தீமைக்கான ரிசல்ட் இவன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, இவன் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. அதை நீங்கள் செய்யுங்க, மற்ற காரியங்களை செய்ய வேண்டியது அவர் செய்வார். உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும், எப்படி அதை சாதகமாக கொண்டு வரணும் வேலை அவர் பார்ப்பார்.